படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபீல் குட் மூவியா இருக்கு. படம் நல்லா ஃபீல் குட் மூவியா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அவ்வளவா தெரியல, பட் நல்லா இருக்கு. டிராவல்லே இருக்கு படம். கொஞ்சம் லென்த்தா இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஓகேங்க, படம் ஓகே, படம் ஓகே. ஆனா ரொம்ப நேரம் வலிச்சிருக்க வேணாம் படத்தை. டிராவலிங்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத சீன்லாம் கொஞ்சம் கட் பண்ணி தான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு மியூசிக். அந்த ஸ்கூல்ல இருந்து அந்த வர சீன் எல்லாமே நல்லா இருக்கு. சஸ்பென்ஸா ரெண்டுமே நல்லா இருக்கு. நல்லா இருக்குப்பா. கதையே அவங்க போய்கிட்டே வண்டி போய்கிட்டே இருக்காங்க பாரு, அதே ரொம்ப சூப்பரா இருக்கு கதை. ஐயோ, நானே நிறைய படத்துல நடிச்ச 28 வருஷமா இருக்கேன். சூப்பரா நானே நடிச்சிருக்கேன். லவ் டுடே படம் பத்தி அதுலயே வந்திருக்கேன். படம் சூப்பரா இருக்குப்பா. அம்பட வாலி பசங்க பஸ் தெரியாமையே வண்டியை ஓட்டிக்கிட்டே அவங்க கதையை கொண்டு போறாங்க பாரு, அதுதான் ரொம்ப சூப்பர். முதல்ல இருக்குது அதுதான். லவ் என்னப்பா லவ், அதுக்கப்புறம் லவ் வருது. நீ ஒண்ணு அதே லவ் தான். பிடிச்சிருக்குப்பா, பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குப்பா, சூப்பர். உங்க ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருந்துச்சு. ஓகே, நல்லா இருந்துச்சு. படத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு மியூசிக். ஓகே, நல்லா இருந்துச்சு. அப்படிலாம் இல்லைங்க, அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கலாம், இன்ஸ்டெல்லாம் பார்க்கலாம். ரொம்ப பிடிச்சிருக்கு. மியூசிக் சூப்பரா இருக்கு. படம் நல்லா தான் பண்ணிருக்கு. ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே நல்லா இருக்காங்க. பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. எல்லாரும் பாருங்க, நல்லா தான் இருக்கு. டிராவல்ல இருக்குதா, அதை கொஞ்சம் பொறுமையா பார்க்கணும். ஆனா நல்லா இருக்கும். ஃபீல் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ்ல போர் அடிக்குதுன்னு சொல்ல முடியாது. மியூசிக் நல்லா கேட்டுட்டே இருக்கிறவங்களுக்கு போர் அடிக்காது. கிளைமேக்ஸ் தான் பிடிச்சிருக்கு. லாஸ்ட் கிளைமேக்ஸ் தான் பிடிச்சிருக்கு. அதாவது இன்னைக்கு இருக்க மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கதை வந்து புரியாது. இப்போ என்ன சொல்லாரான்றது ஷார்ட்டா சொல்லிட்டு இருக்கலாம். இப்ப நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா படம் கதையை வச்சுதான் படம் பார்ப்பேன்னு. நமக்கு ஓரளவுக்கு புரியுது என்ன சொல்ல வராங்கன்றது புரிஞ்சிச்சு. ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அவங்களையே நம்ம நினைச்சிட்டு வாடுறதை விட்டுட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம செய்யணும். அதோட நம்ம வாழ்க்கை இயல்பா வாழணுன்றதை தான் அவங்க சொல்ல வராங்களே. அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, 8 வருஷமா எடுத்துட்டு இருக்காங்க தான் சொன்னாங்க. ஓகேதான் படம். கேமரா ஒர்க்கு விஷுவல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா அவங்க சில சீன்கள்லாம் எடுத்து கட் பண்ணிருக்கலாம். நிறைய வலிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ரொம்ப மக்கா இருக்காரு. கொஞ்சம் லைட்டா ஒரு சில சீன்ஸ் வந்து புரியல. ஒரு சில இது அடுத்தடுத்து என்ன வரும்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நல்லா இருக்கு, பார்க்கலாம் படம். அவங்க அந்த பையன் கேரக்டர், அந்த ஹீரோ கேரக்டர் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த கேர்ள் வந்து அவங்க வந்து அது தெரியாம எல்லாமே அவங்களுக்காக இது பண்றது எல்லாமே நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஒரு டிராவலை பத்தி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி எடுத்த ஒரு படம் அருமையா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லா தேட்டர்ல இருந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அது பேட்ச் ஆயிடுச்சு. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அதெல்லாம் அருமையா பண்ணியிருந்தாங்க. அண்ட் மோரோவர் வந்து ஒரு படத்துல வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா லேக் எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் உண்மையிலேயே லேக் இருக்குன்னு தான் சொல்லணும். பெருசா நம்ம பில்டப் பண்ண வேண்டாம் இந்த படத்துக்கு. இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. பெருசாலாம் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதீங்க. ஹீரோ ஹீரோயின் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் செம்மையா இருந்துச்சு. அண்ட் மோரோவர் வந்துட்டு ஒரு 2 hours உட்காந்து படம் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் போர் தான் அடிக்கும். கண்டிப்பா போர் அடிச்சிச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஆனா செகண்ட் ஹாஃப்ல அப்படி தெரியல, படம் போறதே தெரியல. செகண்ட் ஹாஃப் வேற ஏதோ டைரக்டர் எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு படம். கண்டிப்பா உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு படம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு வந்து அந்த மியூசிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவர் அந்த ஹீரோவோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஸோ அவங்க 2 பேருக்கு அந்த கதையாவே ரொம்ப அந்த கதை ரொம்ப நல்லா டிராவல் ஆகுது. ஆமா, இல்ல ஒரு ஹாஃப் வந்து ஸ்கூல்ல இருக்கு, இன்னொரு ஹாஃப் தான் டிராவல்ல இருக்கு. நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு அந்த டிராவல் நிறைய பேர் விரும்புறாங்க. ஸோ வந்து அந்த டிராவல் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா இருக்கு. வெளியே நல்லா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி எடுத்திருக்காங்க ஒவ்வொரு சீனையுமே. ஹிமாலய சீன்லாம் சூப்பரா தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் எங்களுக்கு இல்ல ரைடிங்
ரைடிங் பண்றவங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் அதிகமா ரைட்லாம் பண்ணதில்லை, அதனால எனக்கு பெருசா தெரியல. பட் இருந்தாலும் அந்த சீன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல மியூசிக் ஓகே நல்லா தான் இருக்கு. அது ஒரு நோ ப்ராப்ளம். அந்த குழந்தைங்க அந்த ஸ்கூல் சீன்ஸ் எல்லாம் சூப்பரா எடுத்திருந்தாங்க. அவங்க எப்பயும் அது பண்றதுதான், அதுவும் சூப்பரா பண்ணிருந்தாங்க. இம்பாக்ட்ல இருக்கு, அதெல்லாம் அதான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஹிமாலய சீன்லாம் நல்லா தான் இருக்கு. அவங்க ஸ்கூல் சீன்ஸும் நல்லா தான் இருக்கு. அது தியேட்டர்ல உட்காந்து பாக்குறதுனால அது கொஞ்சம் ஸ்லோவா போகுது. பட் ஆனா அது ஃபீலா எடுத்ததுதான், ஃபீலும் கிடைக்கும். அதுக்கப்புறம் பண்ணணும்னா நல்லா பண்ணலாம். பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலியோட நிறைய பேர் வந்து ஃபாஸ்டா போனோன்னு ஸ்லோவா போகுது. ஸ்லோவா ஒரு சிலவங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கணும்னு நினைச்சா எல்லாமே பார்க்கலாம். பொறுமை தேவை கண்டிப்பா. இந்த படம் பார்க்கறது பொறுமையா பார்த்தோன்னா அது இன்ட்ரெஸ்டிங்கா புரியும். பட் வந்து ஒரு ஃபேமிலிஸ் அந்த மாதிரி எல்லாம் வராங்க, ஃபாஸ்டா படம் போனோம் பார்த்துட்டு ஒரு ஃபன்னா இருக்கும், பார்த்துட்டு போறவங்க போகலாம். ஆனா பொறுமையா உட்காந்து பார்த்தா ஃபுல்லா படம் நல்லா இருக்கு. பட் பாக்குறவங்க வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா புரியும், நல்லா இருக்கு படம். கண்டிப்பா போய் பாருங்க. ஒன்லைன் சொன்னா அப்புறம் நான் ரிவ்யூ பண்ற மாதிரி இருக்கும்ல, நீங்க போய் பாருங்க. புரியல? இல்ல மியூசிக் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஏஆர் ரஹ்மான் மேலே இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கு. உள்ள ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருக்கு, அது நீங்க பாருங்க. போர்ஷன்ஸ் அந்த ஆக்ட் பண்ண எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. காமெடி அந்த அளவுக்கு இல்ல, பட் வந்து எமோஷன் எல்லாம் சூப்பரா கனெக்ட் ஆயிருக்கு. பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பா பிடிக்கும். லவ் வந்து உங்களுக்கு கிளைமேக்ஸ்ல தான், அது ஒரு சின்ன ஒரு லிட்டில் பிட் தான். மத்தபடி உங்களுக்கு ஃபுல்லா அந்த இதுதான், இது ஃபீல் குட்டான ஒரு டச்ல தான் எடுத்துட்டு போறாங்க. அது பாருங்க கண்டிப்பா. ஆனா பொறுமையா உட்காந்து பார்க்கணும். கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, லைட்டா கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். ஃபீல் குட் பண்ணாலே நார்மலா ஸ்லோவா தான் போகும். உங்களுக்கு வந்து அது பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஆனா ஆமா கொஞ்சம் பொறுமை தேவை. பட் ஆனா வந்து நல்ல கண்டென்ட், கண்டிப்பா பார்க்க வேண்டிய கண்டென்ட். எல்லாருமே ஃபேமிலியோட போய் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல அப்படின்னு இல்ல, ஸ்பெசிபிக்கா இல்ல, எல்லாருமே ஃபேமிலியோட போய் பார்க்கலாம், வயசானவங்க கூட பார்க்கலாம். அந்த மாதிரி படம் தான், நல்ல ஒரு கண்டென்ட். மியூசிக்லாம் நல்லா தான் இருக்கு, மியூசிக்லாம் ஓகே தான். ஆனா மாட்டாண்டி என்ன வச்சு செய்றீங்க பாருங்க. ஏற்கனவே உள்ள கொடுமையை அனுபவிச்சு தான் வந்தோம். இல்ல படம் ஓகே தான், சொல்லாதது சொல்லியிருக்காங்க. ஆனா கொஞ்சம் வலிச்சு சொல்லிட்டுறாங்க. நானும் பாவமா இல்லையா? மியூசிக் நல்லா இருக்குங்க. மியூசிக்லாம் ஒன்றும் குறை இல்லை, விஷுவல்லாம் குறை இல்லை. கொஞ்சம் ஷார்ட்டா சொல்ல அதுதான் ப்ரோ, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜோனா தான் சொல்லணும். படத்துலயே வந்து வேற மாதிரி இருந்துச்சுதான். பிஜிஎம் எல்லாமே பூராமே இதுதான், வயலின் தான், அது மாதிரி இருந்துச்சு. சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. ஆக்சுவலி ப்ரோ கண்டிப்பா இருந்துச்சு. 8 years எடுக்கும்போது அதோட ஹார்ட் ஒர்க், அதோட டெடிகேஷன் எல்லாமே தெரிஞ்சிச்சு ப்ரோ. அது அந்த அளவுக்கு நம்ம சொல்றதுக்கு நாலேஜ் இல்ல, அப்படி சொல்லவும் கூடாது. நான் டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நல்லா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு, பாக்குற மாதிரி இல்ல. செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருந்துச்சு. இடையில நிறைய சீன்ஸ் கட் பண்ணிருக்கலாம், டக்கு டக்கு டக்குன்னு மூவ் பண்ணிருக்கலாம். அவன் ஃப்ரெண்டு இறந்த உடனே ஏதாவது ஒரு கிரிக்கெட் கேம் வச்சிருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு ஃபுட்பால் கேம் வச்சிருக்கலாம். அந்த கேம் வச்சு கொஞ்சம் ஓடி இருக்கலாம். அந்த இடத்துல அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து விட்டு கொடுத்த மாதிரி இருக்கலாம். அவன் டக்குன்னு இறந்த உடனே அந்த ஒரு விஷயங்கள் வந்து அங்கேயே கட் ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் அங்கேயே முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதுக்கப்புறம் எதுக்கு சீன் வச்சுட்டு, எதுக்கு அங்கேயே நம்ம இன்டர்வல் இருக்கலாமே.